ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏசி எடிட்டோகிராஃபி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி ஸ்கிரீனில் பார்த்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ எப்படி உங்களோட மொபைலில் கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணுறது சொல்லி தான் அன்றைக்கி வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் அன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் வீடியோ இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ வச்சு வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர்லாம் எடிட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் அன்லாக்டு வெர்ஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்பர்சன் இப்படி தான் இருக்கும். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு +என்ற சிம்பிள் ஒன்று இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 சைஸ் காட்டும். இதில் வந்து நடுவில் 9:16 சொல்லிட்டு ஒரு சைஸ் இருக்குமா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் வீடியோ தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைடில் செட்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே கடைசியாக எடிட்டிங் சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டூரேஷனாக ஃபோட்டோ கிளிப்னு சொல்லிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.6 வச்சுக்கோங்க. 0.5 அந்த பெரிய கோடுக்கு பக்கத்தில் அடுத்து ஒரு கோடு இருக்கும், அதுக்கு நேரம் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கீழே வந்து ஃபிட் இன் ஸ்க்ரீன், ஃபில் இன் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபிட் இன் ஸ்க்ரீன் இருக்கிறத ஃபில் ஸ்க்ரீனுக்கு மாற்றி வச்சுட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கரெக்டாக ஒரு 10 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க. 10 ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பீட் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால் கரெக்டாக 10 ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபோட்டோஸுமே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கு பாருங்கள், அதுக்கு ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதோட செகண்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 0.7.293 வச்சுக்கோங்க. 7.293 அப்படிலாம் 280 இந்த சைஸ் வந்து இந்த செகண்ட் வந்து வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வந்து எடிட் பண்ண முடியும். அதுக்கு மேலே கூட போனீங்கன்னா மியூசிக் வந்து கரெக்டாக செட் ஆகுது. ஸோ அதனால் கரெக்டாக செட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்து 7.295 வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் இந்த சைடில் ஆடியோன்னு சொல்லியிருக்குமா, அதை கிளிக் பண்ணி உங்கள் இந்த சாங் ஆடியோ வந்து கிளிக் பண்ணிங்க. இந்த ஃப்ரெண்டில் வச்சுருந்த அந்த ஆடியோ. ஸோ அந்த ஆடியோ லிங்க்குமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து வீடியோவாக தான் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு இப்போ நான் அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் இந்த வீடியோக்கு வந்து சாங் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் கிராப்பிங் சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்வீட் லைட்ஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து இதிலே வந்து வராது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ்ன்னு சொல்லி ஒரு அந்த ஆப்பில் இருந்தால் இந்த எஃபெக்ட் வந்து வரும். கிளிக் பண்ணக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இருக்க எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே கிளிக் பண்ணிட்டு எல்லா ஃபோட்டோவுமே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து மீதி இருக்க எல்லா ஃபோட்டோவுமே கிளிப் கிராபிக்ஸ் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் கிளிப் கிராபிக்ஸ் சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் வந்து கால் மீ டிஜேன்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்குமா, அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் வந்து 4வது எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் இருக்க எல்லா ஃபோட்டோஸுக்குமே 4வது எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்க, மீதி இருக்க 9 ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9 ஃபோட்டோஸுக்குமே இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க அந்த 9 ஃபோட்டோஸுக்குமே இந்த கால்மி டிஜியில் இந்த 4வது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எஃபெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைன்மாஸ்டர்லேயே வந்து வராது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் இருந்தால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். இந்த எஃபெக்ட் எல்லாம் இந்த எஃபெக்ட் இந்த ஸ்வீட் இந்த கால்மி டிஜி இந்த எஃபெக்ட்டும் இந்த ஸ்வீட் லைஸ் எஃபெக்ட்டும். ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த வீடியோ பார்த்து இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி எடிட் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் வந்து பிளாக் கலர் அந்த பேக்ரவுண்ட் வந்து ஓப்பன் ஆச்சுமா. ஸோ அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணலாம். ஸோ சைடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயர்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியான்னு இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பேக்ரவுண்டில் போய்ட்டு இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கொஞ்சம் ஜூம் ஃபுல்லாக
இந்த மாதிரி பெருசாகிக்கிங்க. பெருசாகி இந்த மாதிரி பாதி வச்சுங்க. வச்சதுக்கப்புறம் இதையும் வந்து இந்த மாதிரி அரைவசியாக இருக்க மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ எத்தனை செகண்ட் வரை இருக்கோ அதே செகண்ட் வரைக்கும் இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் லேயர்னு சொல்லிட்டு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியான் இருக்க மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்டில் போய்ட்டு மறுபடியும் அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இதை ஜூம் பண்ணிட்டு அது வந்து இந்த மாதிரி கீழே பாதியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதோட செகண்டையும் அந்த ஃபோட்டோ எத்தனை செகண்டோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அதளவுக்கு செகண்ட் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாவி சிம்பிள் ஒன்று இருக்க மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த லாஸ்ட்டில் நோட்டி வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பேக்ரவுண்டையும் ஓப்பன் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நோட்டி வச்சுட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தப்பறம் அடுத்து இன்னொரு அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த சாவி சிம்பிளை கிளிக் பண்ணி அந்த லாஸ்ட்டில் நோட் வச்சுட்டு இதையும் வந்து கீழே ஃபுல்லாக தள்ளி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. ஸோ டிக் கொடுத்தவொடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிளாக் பேக்ரவுண்ட் ஓப்பன் ஆகிற மாதிரி இப்போ வந்து எடிட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாமே எடிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது எஃபெக்ட் எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த லேயர்னு சொல்லிருக்கு மாதிரி கிளிக் பண்ணி மீடியான் இருக்கு மாதிரி கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஒயிட் கலர் பேக்ரவுண்டு அந்த ஆட் பண்ணலாம். அந்த லேயர்னு இருக்கு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் பார்லர் பிஎன்ஜியை ஸோ கிளிக் பண்ணியாச்சு. இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோட கடைசி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கோல் சிம்பிளுக்கு பக்கத்தில் நடுவில் கட்டமாக இருக்க மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அது வந்து ஆஃபில் இருக்கும். அதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாற்றி வச்சுட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாமே வந்து எடிட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மியூசிக்கோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, போயிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 ஃபோட்டோஸ் வச்சிங்கன்னா தான் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோஸ் சேர்க்குற மாதிரி வரும். ஸோ அதனால் கரெக்டாக 10 ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணிங்க. ஸோ இது வந்து மொத்தம் 12 செகண்ட் தான் வரும். அதுக்கு மேலே மியூசிக் இல்லை, மியூசிக் இருந்தால் எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கட்டம் போட்டு ஒரு ஆர்வமாக இருக்குமா கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த குவாலிட்டி வீடியோஸ் வேணுமோ அந்த குவாலிட்டி கிளிக் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து சேவ் ஆகிடும். அப்புறம் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த எஃபெக்ட் அந்த கால்மி டிஜே எஃபெக்ட் அதுவும் ஸ்வீட் லைட்ஸ் இந்த எஃபெக்ட்டையும் எப்படி ஆட் பண்ணுறது சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க கைன்மாஸ்டரில். ஸோ அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, பாய்.